சீஷர்களும் இயேசுவும் படகுல போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல திடீரென்று பலத்த சுழற்காற்று ஏற்படுகிறது. பலத்த அலைகள் கடலில் ஏற்படுகின்றன. இப்படி ஏற்படுகிற பொழுது படகு அமிழ்ந்து போற நிலைக்குள்ளே வருகிறது. சீஷர்கள் உடனே பதறி அடித்து எழும்பி அங்கே இயேசு கிறிஸ்துவிடம் ஓடுகிறார்கள். அங்கே ஓடுகிற பொழுது அவர்களுக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப தட்டி எழுப்பி மிகவும் பதட்டத்தோட கேட்கிறார்கள், ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் சாக போறோம், உமக்கு கவலையே இல்லையா என்று. இந்த நேரத்துல இயேசு எழும்பி, ஏன் இப்படி அவிசுவாசம் அடைகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே காற்றும் கடலும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன. இங்கதான் பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் தங்களுடைய மாமிச கண்ணாலே பார்த்த பொழுது அவர் தூங்கி கொண்டிருந்தார். எனவே அவர்களுக்கு பெரிய பதட்டம் இன்னும் அதிகரித்தது. இவ்வளவு நெருக்கமான சூழல், இவர் தூங்கி கொண்டிருக்கிறாரே. ஆனா உண்மையில அவர்கள் ஆவிக்குரிய கண்களால் இயேசுவை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால், சங்கீதம் 121:4 அவர்கள் விசுவாசித்திருப்பார்கள். அங்கே 4 சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. மாமிசமாக வெளிப்பட்ட தேவன் அதிலே உறக்க நிலையில் இருந்தாலே தவிர உண்மையில அவர்களை காக்காமல் அவர் தூங்கி கொண்டிருக்கவில்லை. இது போலதான் பெரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் நீண்ட நாளுக்கு இருக்க நமக்கு ஒரு யோசனை வருது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அமைதியா இருக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் தூங்கி கொண்டிருக்கிறார்? இப்படி யோசிக்கிறீங்களா? இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாய் சென்று உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன். நாங்கள் நம்மை பாதுகாப்பதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அவர் நம்மை பாதுகாக்கிறபடியால்தான் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு நானும் நீங்களும் இந்த இடத்துல ஜெபிக்கிறோம். அதன் வேதம் சொல்கிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்முடைய கிருபை. ஆகவே நம்மை காக்கிற தேவன் உறங்கார். நம்மை காக்கிற இயேசு ஒரு நாளும் உறங்குவதில்லை. இப்பொழுதும் நீங்கள் இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவர் உங்களை விடுவிக்க உங்களுக்கு அஜுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.